ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இன்னைக்கு நம்ம பேசிக்ஸ் மேக்ஸ் கிளாஸ் 2ல நம்ம 2 ஷார்ட்கட்டை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களாப்பா? இந்த 2 ஷார்ட்கட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்டு அடிக்கடி தேவைப்படக்கூடியது. ஸோ ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கக்கூடிய ஷார்ட்கட். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ அதை பார்த்து முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் நான் நேற்று நம்ம கொடுத்த ஓகேவா? ஸோ கிளாஸ் 1ல நம்ம கொடுத்த ஹோம்ஒர்க்கான ஆன்சர்ஸும் வந்து நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டியிருக்கேன். அண்ட் இந்த கிளாஸ்க்கான ஹோம்ஒர்க்கும் நான் பின்னாடி ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ நம்ம எப்பயுமே சொல்ற மாதிரி தான். ஸோ தயவு செஞ்சு வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. ஓகேவா? நீங்க சக்சஸ் ஆகணும். நீங்க உங்களோட குடும்பத்தோட பேரை வந்து காப்பாற்றணும். நீங்க உங்களோட பேரை காப்பாற்றணும். உங்களோட மரியாதையை காப்பாற்றணும். நான் வந்து ஒரு அரசு வேலை வாங்கி நான் வந்து எல்லாரும் என்னைய தலை நிமிர்ந்து பார்க்குற இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இப்ப இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு நீங்க சோம்பேறித்தனம் பட்டீங்கன்னா, அது உங்க வாழ்க்கையில என்னைக்குமே நடக்காது. சரிங்களா? அதை மட்டும் நல்லா மைண்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த அளவுக்கு டீட்டெயில்டா உங்களுக்கு யார் எடுத்து கொடுப்பா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சரிங்களாப்பா? ஏன்னா உங்களுடைய டார்கெட்டே இவ்வளவுதான். 25 மார்க் வேணுமா? வீடியோஸை ஃபுல்லா பாருங்க. கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டினியூவா பாருங்க. இவ்வளவுதான். ஓகேவா? இவ்வளவு சிம்பிளா யாராவது உங்களுக்கு கொடுப்பாங்களா? சொல்லுங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னும் எவ்வளவோ ஸ்டூடெண்ட்ஸ் சரியா கைடன்ஸ் இல்லாம ஒவ்வொன்றையும் தேடி அலைஞ்சு எப்படி பண்றது, யார்கிட்ட போய் கேட்கறது, என்ன செய்யறதுன்னு தெரியாம இன்னும் எவ்வளவோ ஸ்டூடெண்ட்ஸ் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல உங்களுக்கு இப்படி ஒரு வீடியோஸ் கிடைக்குது, இப்படி ஒரு கிளாஸஸ் கிடைக்குது அப்படிங்கிற போது அதை நீங்க எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறணும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரிங்களா? சும்மா பாதி பார்க்கறது, 30 நிமிஷம் வீடியோல 10 நிமிஷம் பார்க்கறது, 5 நிமிஷம் பார்க்கறது, 20 நிமிஷம் பார்த்தீங்கன்னா நீங்க இன்னும் 5 வருஷம் ஆகும், 10 வருஷம் ஆகும். நீங்க பார்த்துக்கிட்டே தான் இருப்பீங்க. சரிங்களா? என்னைக்குமே வந்து உங்கள ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரா நாங்க யாருமே பார்க்க முடியாது. ஓகேவா? என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னா, அதான் உண்மை. சரிங்களா? உண்மையை அப்பப்ப நம்ம சுருக்குன்னு சொல்லி தான்ப்பா ஆகணும். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு இருக்க இவ்வளவு ஈஸியான ஒரு வேலையை வந்து பண்றதுக்கு உங்களுக்கு சோம்பேறித்தனமோ உங்களுக்கு கஷ்டமாவோ இருந்துச்சு அப்படின்னா, நீங்க அப்ப அந்த ஒரு கோலை அட்டைன் பண்றதுக்கு நீங்க வந்து எலிஜிபிள் கிடையாது. சரிங்களா? ஸோ அதை வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நீங்க நம்ம எஃபர்ட் போடாம, நம்ம சைட்ல இருந்து நம்ம கடின உழைப்பு போடாம நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது. சரிங்களா? நோ பெயின் நோ கெயின். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? வலி இல்லாம நம்மளுக்கு வெற்றிங்கிறது கிடைக்காது. ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளான உங்களுக்கு ஒர்க் தான் கொடுக்குறோம். அப்படி இருக்கும்போது நீங்க இதை ஃபுல்லா ஃபாலோ பண்ணா மட்டும் சரிங்களா? இதை நம்ம ஆல்ரெடி இதை பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, இல்ல இப்பதான் இந்த வீடியோவை நான் உங்கள்ட்ட புதுசா பார்க்குறேன் சார் அப்படின்னு இருந்தாலும் சரி. ஓகேவா? இந்த 100 டேஸ் மேக்ஸ் கிளாஸ்ல நீங்க இந்த நம்ம சொன்ன மாதிரி ஓகேவா? நான் திரும்ப 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 ரிப்பீட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கடைசியில எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து நீங்க பாதி பாதியா வீடியோ பார்த்துட்டு 10 டாபிக், ஒரு டாபிக்ல 10 பாட்டு இருக்கு அப்படின்னா அதுல 5 பாட்டு மட்டும் பார்க்கறது, மிச்சம் 5 பாட்டு வந்து எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லி பாதியிலே விட்டுட்டு வந்து எனக்கு 25 வரல, எனக்கு 15 மார்க் தான் வருது, 16 மார்க் தான் வருதுன்னா அவ்வளவுதான் வரும். இன்னும் போனா 10 மார்க் தான் வரும். சரிங்களா? ஸோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கொடுக்குற விஷயத்த நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணணும். ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்னா அதை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு நிமிஷத்துலயும் நம்ம இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்போம். இது வந்து நம்ம சும்மா ஒரு விலாகு சேனலோ, ஒரு காமெடி சேனலோ, இல்ல வந்து சும்மா வந்து நம்ம மைக்குக்கு முன்னாடி உட்கார்ந்து இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கரண்ட் அஃபேர்ஸ பேசுற சேனலோ கிடையாது. சரிங்களா? சும்மா வந்து நம்ம கண்டென்ட்ட இழுக்கணும், டயத்தை இழுக்கணும், வீடியோ வந்து ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷம் கொண்டு போணும். அப்பதான் வந்து நம்மளுக்கு ஆட் பிளேஸ் ஆகும் இப்படிலாம் சொல்றதுக்கு. சரிங்களாப்பா? ஸோ நம்மள பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் இது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிய வைக்க முடியுமோ, அந்த அளவுக்கு வீடியோ கொஞ்சம் லென்த்தா போக தான் செய்யும். ஓகேவா? ஸோ ஆனா எவ்வளோ லென்த்தா வீடியோ போனாலும் ஒவ்வொரு நிமிஷத்துலயும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இருக்கும். அந்த ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு அங்கே ஒவ்வொரு மார்க்கை வாங்கி கொடுக்கும், 1.5 மார்க்கை வாங்கி கொடுக்கும், 1/2 மார்க்கை உங்களுக்கு கூட்டி கொடுக்கும். ஸோ அப்படி கொடுக்கக்கூடிய மார்க்ல இருந்து தான் நீங்க ஜெயிக்க முடியும். சரிங்களா? இங்க ரொம்ப அப்படியே கடினமா 18 மணி நேரம் படிச்சவங்க, அப்படியே புக்கை எந்திரன் ரோபோ மாதிரி அப்படி ஸ்கேன் பண்ணவங்க, அவங்களாம் யாரும் இங்க பாஸ் ஆகலப்பா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யாரு ஒருத்தவங்கள முழுசா நம்பி அதை கரெக்டா ஃபாலோ பண்ணி முழு மூச்சை போட்டு எஃபர்ட் போட்டு ஃபாலோ பண்ணாங்களோ அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. ஓகேவா? இங்க ஸ்மார்ட் ஒர்க் தான். இந்த வீடியோ பாருங்க, வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க, அதுல கொடுக்குற ஹோம் ஒர்க்கை செய்யுங்கன்னு சொல்றோம். இது வந்து உங்களுக்கு கஷ்டமான ஒரு ஒர்க்கா யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த வீடியோவே இல்லாம, கையில புக்ஸும் இல்லாம, இது ஒவ்வொன்றையும் தேடி அலைஞ்சு கண்டுபிடிச்சு செய்யற ஸ்டூடெண்ட்ஸோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. ஓகேவா? ஸோ அப்ப உங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற போது அதை தயவு செஞ்சு
விட்டுறாம அத ஒழுங்கா ஃபாலோ பண்ணுங்க. வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு சோம்பேறித்தனமா இருக்கா? போர் அடிக்கிற மாரி தெரியுதா? கஷ்டமா இருக்கா? உங்க குடும்பத்த நெனச்சு பாருங்க. உங்க அப்பா, அம்மாவ நெனச்சு பாருங்க. உங்க குழந்தைகள நெனச்சு பாருங்க. உங்களுக்கு ஹஸ்பண்ட் இருந்தா ஹஸ்பண்ட், உங்க ஒய்ஃப் இருந்தா ஒய்ஃப நெனச்சு பாருங்க. யாரெல்லாம் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டில இருக்காங்களோ, யாரெல்லாம் உங்கள சார்ந்து நீங்க நல்லா வந்துருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட, கனவோட இருக்காங்களோ, அவங்கள நெனச்சு பாருங்க. உங்களுக்கு தூக்கமோ, சோம்பேறித்தனமோ, உங்களுக்கு கஷ்டமாவோ இருக்காது. அதுக்கு மேலே அப்படி இருந்துச்சுன்னா, தயவு செஞ்சு தூக்கி போட்டு வேற ஏதாவது வேலைக்கு போயிருங்க. இது உங்களுக்கான ஃபீல்டு கிடையாது. ஓகேவா? ஓகேப்பா. சரி, ஓகே. ஸோ அடுத்து நம்ம ரொம்ப டைம் எடுத்துக்க வேணாம். பேசுறதுன்னா நெறைய பேசலாம். அடுத்தடுத்து பேசலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இத பொறுத்தவரைக்கும் 2 ஷார்ட்கட் நம்ம பார்க்க போறோம். ஸோ போன கிளாஸ்ல நான் உங்களுக்கு ஹோம்வொர்க் குடுத்திருந்தேன். அது போக டெய்லி ரொட்டீன் சொல்லி ஒரு விஷயம் குடுத்திருந்தேன். ஸோ தயவு செஞ்சு அந்த டெய்லி ரொட்டீன டெய்லி ஃபாலோ பண்ணுங்க. ஒரு ஒரு வீக்குக்கு சாரிப்பா. ஒரு 30 டேஸ் ஓகேவா? 10 டேஸ்ல இருந்து 30 டேஸ்க்கான ஒரு சார்ட் மாரி போடுங்க. அதுல டெய்லி நீங்க அந்த டெய்லி ரொட்டீன் பண்ண ஒவ்வொரு நாளையும் டிக் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேவா? இந்த 30 நாள் முடிஞ்சோன நீங்க எல்லாரும் எனக்கு அத WhatsAppல ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். சரிங்களாப்பா? எத்தன பேர் அத கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேவா? அப்படி எத்தன பேர் கம்ப்ளீட் பண்றீங்களோ, உங்களுக்கான தனி சப்போர்ட்டும் நம்ம செஞ்சு குடுப்போம். ஓகேவா? ஏன்னா நீங்க இன்ட்ரஸ்டடா இருக்கீங்க. உங்கள நல்லா கொண்டு வர முடியும். நீங்க நல்லா மார்க்கும் ஸ்கோர் பண்ணுவீங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க பரவால்ல. அவங்க எப்படியோ அவங்க லைஃப பார்த்துக்கிறட்டும். ஓகேவா? இவ்வளவுதான் நம்மனால பண்ண முடியும். சரிங்களாப்பா? யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க எடுத்து செய்யுங்க. கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. இந்த மாரி உள்ளவங்கள பூரா நேம் ஃபுல்லா நம்ம நோட் பண்ணிக்கிட்டே வருவோம். எக்ஸாம் நெருங்க நெருங்க உங்களுக்கு நம்ம குடுக்கக்கூடிய விஷயங்கள், நெறைய விஷயங்கள் நம்ம ஸ்பெஷலா குடுப்போம். சரிங்களா? ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு. இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களுக்கு நம்ம எல்லாத்தையும் எடுத்து தொண்ட தண்ணி வத்த நம்ம இவ்வளோ தூரம் நம்ம ஷார்ட்கட்டா கொண்டு இவ்வளோ தூரம் அத ஆல்டர் பண்ணி, அத உங்களுக்கு எப்படி புரியுங்கிற மெத்தட்ல நம்ம எடுத்துட்டு குடுக்கணும்னு என்ன இருக்கு? சரிங்களா? அது வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகேவா? ஸோ அத இன்ட்ரெஸ்ட் இல்லாம, அத சரியா இது பண்ணாம இருக்கிறவங்களுக்கு குடுக்குறதுக்கு, யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டோட இருக்காங்களோ, யாரெல்லாம் அந்த வெறியோட இருக்காங்களோ, நான் ஜெயிக்கணுங்கிற, சாதிக்கணுங்கிற வெறியோட இருக்காங்களோ, அவங்கள ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னா, இன்னும் ரிசல்ட் அப்படிங்கிறது பெருசா இருக்கும். சரிங்களா? ஸோ அதான் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ அதனால இப்பவே யார் யாரெல்லாம் நம்ம நல்லா ரிசல்ட் குடுக்கணும்னு நெனைக்கிறவங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரிப்பா. சரி, ஓகே. ஸோ இப்ப பாருங்க, இந்த கிளாஸ்ல 2 ஷார்ட்கட் சொல்றோம்னு சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் மல்டிப்ளை பை 5 ஓகேவா? 5ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? எந்த நம்பரா வேணாலும் இருக்கட்டுங்க. எந்த நம்பர், எனி நம்பர 5ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு அதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படிங்கிறது தான் இதுல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இதுல ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு போட்டு இத எழுதிக்கோங்கப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. ஆன்சர் ஒன்லி எண்ட் வித் 0 ஆர் 2 ஓகேவா? எப்பயுமே ஆன்சர் அப்படிங்கிறது 5ஆல நீங்க எந்த நம்பர மல்டிப்ளை பண்ணாலும் சரி. ஆன்சர் அப்படிங்கிறது ஒண்ணு 5ல வரும், இல்ல 0ல வரும். சரிங்களா? தமிழ்ல அப்படியே எழுதிக்கோங்க. விடை எப்பொழுதும் 0 அல்லது 5ல் முடியும் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகே. உங்களுக்கு புரியிற மாரி எழுதிக்கோங்க. நம்ம இத இப்படியே தான் படிக்கணும் கிடையாது. இது உங்களுக்கு புரியிறதுக்காக. ஓகேவா? இதே மாரி போட்டுக்கோங்க. நீங்க போன கிளாஸ் 1 இப்போ இதான் பேஜஸ்ன்னு வைங்களேன். இப்போ போன கிளாஸ் 1 இவ்வளோ தூரத்தில முடிச்சிருக்கீங்க. இது ஃபுல்லா எழுதியிருக்கீங்க. இவ்வளோ தூரத்தில எழுதியிருக்கீங்க. இவ்வளோ ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னா, இத விட்டுருங்க. ஓகேவா? அடிக்கவோ வைக்கலாம். இத விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷா அடுத்த பேஜ்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ பழைய பேஜ்ல ஸ்டார்ட் பண்ண வேணாம். ஃப்ரெஷ்ஷா அடுத்த பேஜ்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. பேசிக் மேத்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. கிளாஸ் 2ன்னு போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட்ன்னு போட்டு மல்டிப்ளை பை 5 அப்படின்னு போட்டுட்டு, கீழ இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத போட்டு எழுதிக்கோங்க. ஆன்சர் ஒன்லி எண்ட் வித் 0 ஆர் 5 இத கடைசி வரைக்கும் மறக்கக்கூடாது. நீங்க 5ஆல எந்த நம்பர மல்டிப்ளை பண்ணாலும் வரக்கூடிய விடை அப்படிங்கிறது, ஆன்சர் அப்படிங்கிறது ஒண்ணு 0வா இருக்கும், இல்ல 5ஆ இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க. ஃபார் ஈவன் நம்பர் ஆன்சர் எண்ட் வித் 0 சரி சார். இப்ப 0 இல்ல 5ல முடியும்னு சொல்லிட்டீங்க. எந்த நம்பருக்கு 0 வரும்? எந்த நம்பருக்கு 5 வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈவன் நம்பருக்கு அதாவது இரட்டைப்படை எண்ணுன்னு சொல்லுவாங்க. இரட்டைப்படை எண், இரட்டை எண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுக்கு ஆன்சர் 0ல முடியும். ஓகேவா? 2, 4, 6, 8, 10 இப்ப இது எல்லாத்தோடயும் 5 மல்டிப்ளை பண்ணீங்க பாருங்க. 2 10, 4 20, 5 30, 5 40, 5 40 சரிங்களா? 5 10s 50 எல்லாமே 0ல முடியுதா? ஈவன் நம்பர் எல்லாமே 0ல முடியுதா? ஓகேவாப்பா? இத அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து ஆட் நம்பர் ஆன்சர் எண்ட் வித் 5 ஓகேவா? இப்போ இதுவே ஆட் நம்பர் குடுக்குறாங்க. இப்ப 5ஓட ஒரு நம்பர மல்டிப்ளை பண்ணணும். எந்த நம்பர் சார் இந்த ஈவன் நம்பர் ஆட் நம்பரா இருக்கும் அப்படின்னா, 5ஓட ஒரு நம்பர மல்டிப்ளை பண்ணுவோம்ல. எண்ணுன்னு வச்சுக்கோங்க அந்த நம்பர. ஓகேவா? இந்த எண் அப்படிங்கிற நம்பர் ஒண்ணு ஈவனா இருக்கும், இல்ல ஆடா இருக்கும். கரெக்ட்டாப்பா?
இப்ப இது ஈவன் நம்பரா குடுத்துட்டாங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஆன்சர் 0ல முடியும். இதுவே ஒற்றைப்படை எண் குடுத்துட்டாங்க அப்படின்னா, ஆன்சர் 5ல முடியும். ஓகேவா? ஆட் நம்பரா குடுத்துட்டாங்கன்னா, ஆன்சர் 5ல முடியும். இப்ப பாருங்க 5 இப்போ 1, 3, 5, 7, 9 இது எல்லாமே ஒற்றைப்படை எண். I1 எவ்வளோப்பா? 5. I3 15. I5 25. I7 35. 5 9 45. புரியுதா? எல்லாமே 5ல முடியுதா? ஓகேவா? இவ்வளோதான். சிம்பிள். இத வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஷார்ட்கட் வேணுங்கிறவங்க ஷார்ட்கட்டா எழுதிக்கோங்க. இல்லைன்னா நீங்க மைண்ட்லயே டைரக்ட்டா ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான்ப்பா. இந்த 2 ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டீங்களா? இது மெயின். இதுக்கு அடுத்து தான் இப்ப நம்ம ஈவன் நம்பர் ஃபர்ஸ்ட்டும், ஆட் நம்பர் அடுத்தும் பார்க்க போறோம். ஓகேவா? இதுல ஈவன் நம்பருக்கு ஒரு மெத்தட்ல நம்ம ஷார்ட்கட்டா பண்ணலாம். ஆட் நம்பருக்கு ஒரு மெத்தட்ல பண்ணலாம். ஓகேவா? 2மே சொல்லி தரேன். 2மே ஈஸி தான். ஒரே மாரி தான் இருக்கும். ஆட் நம்பருக்கு ஜஸ்ட் எக்ஸ்ட்ராவா ஒரு ஸ்டெப் மட்டும் ஆட் பண்ணணும். இந்த ஈவன் நம்பருக்கு நம்ம பண்ற மெத்தட்ல ஆட் நம்பருக்கு எக்ஸ்ட்ராவா ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். சரிங்களா? நான் அது எப்படிங்கிறத சொல்றேன். ஸோ, இப்ப இதுதான் ரூல். இந்த நான் சைடுல குடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இத வந்து நீங்க பிராக்கெட்ல போட்டு எழுதிக்கோங்க. இல்ல ஸ்டெப் 1, ஸ்டெப் 2ன்னு போட்டு கூட எழுதிக்கோங்க. சரிங்களா? ஸ்டெப் 1 அப்படிங்கிறது என்னன்னா, டிவைட் பை 2. சரிங்களா? ஸ்டெப் 2 அப்படிங்கிறது ஜாயின் 0. என்ன சார் இது? ஒண்ணும் புரியலையே சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப சொல்றேன் பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் சம் பாருங்கப்பா. 10 இன்டூ 5 இத நம்ம எப்படி போடுவோம்? ஓரஞ்சா 5, ஈரஞ்சா 10, மூவஞ்சா 15, நாலஞ்சா 20 அப்படின்னு நம்ம எண்ணி 1 5 ஆர் 5, 2 5 ஆர் 10, 3 5 ஆர் 15 அப்படின்னு சொல்லி 10 5 ஆர் 50 அப்படின்னு போடுவோம். ஓகேவாப்பா? கரெக்ட்டா? ஸோ இது வந்து ஒரு மெத்தட். ஓகேவா? இத எப்படி பண்ணலாம்? அடுத்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்ப நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? டிவைட் பை 2 ஆட் 0ன்னு சொல்லியிருக்கோம். இப்ப என்ன பண்ணணும்னா, இந்த நம்பர் இருக்கு பார்த்தீங்களா? 10 இந்த 10 2ஆல டிவைட் பண்ணணும். 2ஆல டிவைட் பண்ணா என்னப்பா கிடைக்கும் நம்மளுக்கு? 5. கரெக்ட்டா? 5 கிடைக்குதா? ஒரு 0. இப்ப டிவைட் பை 2 பண்ணிட்டோம். 5 கிடைச்சிருச்சு. ஜாயின் 0. ஒரு 0வ பக்கத்துல சேர்த்துக்கணும். 50 இதான் ஆன்சர். புரியுதாப்பா? நம்மளுக்கு என்ன நம்பர் குடுத்துருக்காங்களோ, அந்த நம்பர 2ஆல டிவைட் பண்றோம். அந்த டிவைட் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சரோட ஒரு 0வ சேர்த்துக்கிறோம். இது எதுக்கு? ஈவன் நம்பருக்கு. தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இரட்டைப்படை எண்களுக்கு மட்டும். சரிங்களா? இரட்டைப்படை எண் வருதா? இங்க 22. இப்ப அடுத்த சம் பாருங்க. இப்ப சின்னதா உங்களுக்கு பார்க்கும்போது இது கொஞ்சம் சுத்துன்னு தெரியிற மாரி இருக்கும். ஆனா பெரிய பெரிய நம்பருக்கு பாருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்க. 22 இன்டூ 5ன்னு கேட்கறாங்கப்பா. இப்ப டக்குன்னு நம்மளுக்கு கன்ஃப்யூஸ் ஆகும். இப்ப என்ன பண்ணணும்? டிவைட் பை 2. டிவைட் பை 2 போட்டோம்னா 11. அப்ப 11 0. 110 ஆன்சர். முடிஞ்சா? ஸோ இப்ப உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி சைடுல நான் டிவைட் பண்ணிலாம் காட்டுறேன். இல்லன்னா நீங்க மைண்ட் கால்குலேஷன்லயே பண்ணிரலாம். ஓகேவா? இப்ப 3 சம் பாருங்க. 58 இன்டூ 5. இப்ப 58 என்ன பண்ணணும்? 2ஆல டிவைட் பண்ணணும். அதான் மொத ரூல். அப்போ 1 ஆ 2 2 4 இங்க 1 மிச்சம் இருக்கும். பக்கத்துல போனா 18 9 2 18. அப்ப 2 9 0. அவ்வளோதான் ஆன்சர். சிம்பிளா இருக்கா? புரியுதாப்பா? நான் எப்படி பண்றேன்னு புரியுதா? அப்ப பாருங்க 4த் சம் பாருங்க. 72 பை 2 கரெக்ட்டா? இத இங்கேயே கூட நீங்க போட்டுக்கலாம். அப்படி மைண்ட்லயே கூட கால்குலேட் பண்ணிக்கலாம். 72 பை 2ன்னு போட்டீங்கன்னா என்ன வரும்? 3 2 6 7ல மிச்சம் 1 இருக்கும். பக்கத்துல அத போட்டுக்கிட்டோம்னா 12. அப்ப 6 2 12 36. அப்ப 3 6 0 ஆன்சர். செக் பண்ணி பாருங்க. ஆன்சர் கரெக்ட்டா இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க. 5த் சம் பாருங்க. ஸோ ஒன் பை ஒன்னா எழுதிக்கிட்டே வாங்கப்பா. ஸோ 5வது சம் பாருங்க. 96 இன்டூ 5ன்னு இருக்கா? இப்ப பாருங்க மைண்ட்லயே கால்குலேஷன் பண்ணணும். 96 அப்ப இத அடிச்சோம்னா 2ஆல அடிச்சோம்னா எவ்வளோ வரும்? 2 4 8. 2 4 8. இந்த 9ல 8 போயிடுச்சு. மிச்சம் 1 இருக்கு. அப்ப 16. மிச்சம் 2 8 16. அப்ப 4 8 0. அவ்வளோதான். முடிஞ்சா? சிம்பிளா இருக்கா? கொஸ்டின் நம்பர் பெருசாக ஆக ஆக உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். இப்ப 96 இன்டு 5ல நீங்க எப்படி போடுவீங்க? 96 5 ஐ 6 30 ஐ 9 45 48 இப்படி போடுவீங்க. சரிங்களா? இந்த மாரி விஷயத்த நம்ம இப்படி ஷார்ட்கட்டா போட்டு போயிரலாம். இன்னும் அடுத்து 3 டிஜிட் நம்பர் பாருங்க. இதுவரைக்கும் இப்ப நம்ம பார்த்தது 2 டிஜிட். ஓகேவாப்பா? இப்ப 3 டிஜிட் சொல்றேன் பாருங்க. 3 டிஜிட்க்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 3 டிஜிட்டுக்கும் அதே சேம் தான். ஓகேவா? ஸோ இப்ப பாருங்க. 116 இன்டூ 5ன்னு இருக்கா? இப்ப பாருங்க இத 2ஆல போடுங்க. 2 5 ஆர் 10. ஓகேவா? பக்கத்துல 1 போனா 16. அப்ப 2 8 16. அப்ப 5 8 0. 580 ஆன்சர். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஓகேவா? ஆன்சர் கொஸ்டின் பெருசாக ஆக நம்மளுக்கு சிம்பிள் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்ப பாருங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க. 134 இன்டூ 5. 134 2ஆல போட்டோம்னா என்ன? 2 6 12. பக்கத்துல 1 போயிடுச்சுன்னா 14. அப்ப 2 7 17. ஓகேவா? அப்ப 6 7 0. சிம்பிள்.
முடிஞ்சாப்பா? உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் இத நீங்க ஸ்பீடப்பா பண்ண இன்னும் ஸ்பீடப்பா நீங்க போவீங்க. சரிங்களா? இப்ப அடுத்த பெரிய பெரிய நம்பர் பாருங்க. உங்களுக்கு ஈஸியா புரியும். அடுத்து பாருங்க. 268 இன்டூ 5 2ஆல் டிவைட் பண்ணுங்க. 1 1 2 2 3 2 6 4 2 8 அப்ப 1 3 4 0 அவ்வளவுதான் 1340 சிம்பிள். முடிஞ்சு பாத்தீங்களா? பெரிய நம்பரா ஆக ஆக நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சின்ன நம்பரா பார்க்கும்போது உங்களுக்கு இது இப்படியே பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி கூட தோணலாம். ஆனா பெரிய நம்பருக்கு நம்மளுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு பாருங்க. இப்ப பாருங்க 588 இதெல்லாம் 5ஆல நீங்க எப்படி டக்குன்னு மல்டிப்ளை பண்ண முடியும்? ஆனா இப்ப பாருங்க 2ஆல போட்டோமா 4 2 சாரிப்பா ஒரு நிமிஷம் 2 2 4 2 2 4 2 2 சார் 4 மிச்சம் 1 18 போயிரும் 9 8க்கு 4 அப்ப 2 9 4 0 அவ்வளவுதான் சிம்பிள் ஆன்சர். ஓகேவா? இதை செக் பண்ணி பாருங்க ஆன்சர் கரெக்டா இருக்கும். ஓகேவாப்பா? அடுத்த சம் பாருங்க. ஃபுல்லா ஒன் பை ஒன்னா எழுதிக்கிட்டே வாங்க. இது எல்லாமே ஈவன் நம்பர்ப்பா. நம்ம பார்க்குற எல்லாமே ஈவன். இப்போ இதை 2ஆல பண்ணுங்க. 2 3 6 மிச்சம் 1 இருக்கும் 14 அப்ப 7 2 7 14 2 4 8 374 0 அவ்வளவுதான் ஆன்சர் 3740. ஓகேவா? இது வந்து ஈவன் நம்பருக்கு மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஈவன் நம்பர் கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு ஈவன் நம்பர்ப்பா 44 62 இல்ல ஈவன் நம்பர்னா தெரியும்ல உங்களுக்கு 2 அதாவது ஈவன் நம்பர்னா எதுல முடியணும் 0 2 4 6 8 ஓகேவா? இதுல முடிஞ்சுச்சு அப்படின்னா அது வந்து ஈவன் நம்பர். ஓகேவா? இதுவே 1 3 5 7 9 இதுல முடிஞ்சுச்சு அப்படின்னா அது ஆட் நம்பர். ஓகேவா? இந்த ஈவன் நம்பர்ல கொடுத்தாங்க அப்படின்னா 2 ஸ்டெப் தான். புரியுதாப்பா? ஸ்டெப் 1 என்ன பண்றீங்க டிவைட் பை 2. ஓகேவா? ஸ்டெப் 2 என்ன பண்றீங்க ஆட் 0. நான் ஜாயின் 0 அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? ஏன் ஆட் 0ன்னு போடலைன்னா யாராவது அதை போய் கூட்டிடுவீங்க. ஜாயின் 0 ஓகேவா? 0 போய் ஆட் பண்ணிடக்கூடாது. 0 வந்து ஜாயின் பண்ணிக்கிறணும் சேர்த்துக்கிறணும். ஓகேவா? 2 ஸ்டெப் தான். ஈவன் நம்பர்ல வந்துச்சுன்னா 5 எந்த நம்பர் 5 மல்டிப்ளை கேட்டாலும் சரி 3 டிஜிட் எந்த நம்பர் கேட்டாலும் சரி. ஓகேவா? ஸோ இதான் மெத்தட். ஓகேவாப்பா? 3 டிஜிட்னாலும் 4 டிஜிட்னாலும் எதுனாலும் இதுதான் நம்மளுக்கு மெத்தட். இப்போ 4 டிஜிட்டே எடுத்துக்கோங்களேன். இப்போ ஒரு நம்பர் கேட்குறாங்க 2 5 4 8 அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதை என்ன பண்ணுவீங்க 2ஆல போட்டோம்னு வைங்களேன் 1 2 2 4 பக்கத்தில் 1 போனால் 14 7 2 14 8க்கு வந்து 4 2 4 8 அப்போ 1 2 7 4 0 இதான் ஆன்சர். செக் பண்ணி பாருங்க ஆன்சர் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஓகேப்பா. இப்போ நம்ம ஆட் நம்பர் பார்க்கலாம். ஓகே சார். இப்போ ஈவன் நம்பர் பார்த்துட்டோம். இப்போ ஆட் நம்பர் குடுக்குறாங்க. என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஆட் நம்பருக்கு சொல்றேன் பாருங்க. ஆட் நம்பருக்கு அந்த டிவைட் பை 2 அதுக்கப்புறம் ஜாயின் 0 அப்படிங்கிற 2 ஸ்டெப்பும் இருக்குப்பா. ஆனா இதுல ஸ்டெப் 1 மட்டும் வரும். ஓகேவா? ஸ்டெப் 1 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, -1. ஓகேவா? நம்மளுக்கு குடுத்திருக்கக்கூடிய நம்பர்ல இருந்து அந்த எண்ணுன்னு குடுத்துருக்காங்களே, இந்த நம்பர் குடுத்துருக்காங்க இல்லையா? 5 இல்லாம இன்னொரு நம்பர் எண். ஓகேவா? 5 நம்மளுக்கு எந்த நம்பரோட பெருக்க சொல்லியிருக்காங்களோ, அத நம்ம எண்ணுன்னு எடுத்துக்கலாம். அந்த நம்பர்ல -1 பண்ணணும். ஓகேவா? 5 எந்த நம்பரால பெருக்க சொல்லி நம்மளுக்கு குடுத்துருக்காங்களோ, அந்த நம்பர -1 பண்ணிக்கிறணும். எதுக்காக -1 பண்றோம்? திரும்ப இந்த ஈவன் நம்பரா கொண்டு வரோம். புரியுதா? உங்களுக்கு இப்ப 15 அப்படிங்கிறது ஆட் நம்பர். இதுல -1 பண்ணிட்டோம்னா 14 ஈவன் நம்பர். டிவைட் பை 2 7 7 0 ஆன்சர். அவ்வளவுதான். சாரிப்பா 7 0 வராது. இந்த இடத்துல 5 ஆட் பண்ணும். 7 5. ஓகேவா? சாரி. இங்க இருந்து ஸ்டேட்மெண்ட்டே தப்பா இருக்கு. ஸோ இத மட்டும் மாத்திக்கோங்கப்பா. இந்த இடத்துல ஜாயின் 5. ஓகேவா? திரும்பவும் சொல்றேன். இந்த இடத்துல மாத்திக்கோங்க. ஜாயின் 5. ஓகேவா? கடைசியில 0 சேர்க்கக்கூடாது. ஆட் நம்பருக்கு 0 சேர்க்கக்கூடாது. ஏன்னா ஆட் நம்பரோட ஆன்சர் எதுல முடியும்? நம்ம இங்க ஸ்டேட்மெண்ட்லயே பார்த்தோம். ஆட் நம்பர் ஃபார் ஆட் நம்பர் ஆன்சர் எண்ட் வித் 0. ஓகே. எண்ட் வித் 5. சாரிப்பா. எண்ட் வித் 5. ஓகேவா? ஈவன் நம்பருக்கு மட்டும் தான் 0ல முடியும். ஸோ அப்ப நீங்க இங்க என்ன பண்ணணும்னா, முதல்ல ஒரு நம்பர மைனஸ் பண்றீங்க. அப்புறம் அதே மாரி சேம் மெத்தடா டிவைட் பண்றீங்க. 2ஆல டிவைட் பண்றீங்க. 3வது மெத்தடா அங்க நம்ம ஈவன் நம்பருக்கு 0 ஆட் பண்ணோம். இங்க ஆட் நம்பருக்கு நீங்க 5 ஆட் பண்ணிக்கிறீங்க. 5 சேர்த்துக்கிறீங்க. ஓகேவா? ஸோ இப்ப புரியுற மாரி பார்க்கலாம். ஓகேப்பா. இப்ப பாருங்க 15 இன்டூ 5ன்னு இருக்குப்பா. 15ல 1 கழிங்க 14. டிவைடட் பை 2 என்ன வரும் 7 5 1 2 2 7 2 14 7 பக்கத்துல ஒரு 5 சேர்த்துக்கிறோம். அவ்வளவுதான். சிம்பிள். ஸ்டெப் 1 என்னது? -1. சரிங்களாப்பா? ஸ்டெப் 2 டிவைட் பை 2. ஸ்டெப் 3 ஜாயின் 5. அவ்வளவுதான். இத மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. மெத்தட்ஸ் அப்படின்னு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து
இதை பாருங்க, 2வது நம்பர் பாருங்க, 27 இன்டூ 5 கேட்குறாங்களா? சிம்பிள் ஆட் நம்பரா இருக்கா? முடிங்க. ஒரு நம்பர் மைனஸ் பண்ணுங்க, 26. 2ஆல் டிவைட் பண்ணுங்க, 1 3. அப்போ 1 3 5 முடிஞ்ச ஆன்சர். ஓகேவா? செக் பண்ணி பாருங்க, ஆன்சர் கரெக்டா இருக்கும். 1 3 5 135. ஓகேவா? 43 இன்டூ 5 கேட்குறாங்க. அப்போ 42. 43ல 1 மைனஸ் பண்ணா என்ன? 42. 2ஆல் டிவைட் பண்ணுங்க, 2 2 4, 1 2 2. அப்போ 21 5 215 ஆன்சர். முடிஞ்சா? சிம்பிளா இருக்கா? அடுத்து 4th சம் பாருங்க, 77 இன்டூ 5ன்னு கேட்டிருக்காங்க. ஒரு நம்பர் மைனஸ் பண்ணுங்க, 76. 2ஆல் டிவைட் பண்ணுங்க, 2 3 6. பக்கத்தில் 1 7 இருக்கு, 1 பக்கத்தில் போயிடுச்சுன்னா 8 2 16. ஓகேவா? அப்போ 3 8 5. ஓகேவா? இதுதான் ரொம்ப முக்கியம்ப்பா. ஆனால் இந்த ஷார்ட்கட்லையும் நீங்கள் தப்பு பண்ணிடக்கூடாது. அதுக்காக தான் நான் உங்களுக்கு இவ்வளோ சம் போட்டு காட்டுறேன். ஓகேவா? சும்மா ஒரு 2 சம் எல்லாரும் நடத்துகிற மாதிரி சும்மா ஒரு 2 நம்பரை காமிச்சிட்டு இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவீங்க, கரெக்டாக மைனஸ் பண்ணுவீங்க, கரெக்டாக 2ஆல் டிவைட் பண்ணுவீங்க, ஆன்சரை போடும்போது 3 8 0ன்னு போட்டு விட்டுருவீங்க. ஓகேவா? இதை அவன் அங்கேயே ஆப்ஷன்லேயே வச்சிருப்பான். ஓகேவா? ஸோ அதனால தயவு செஞ்சு ரொம்ப கவனம், ரொம்ப கவனம். ஆட் நம்பர் கேட்குறாங்க, அதுக்கு தான் உங்களை ரிப்பீட்டடாக போட சொல்றது, ரிப்பீட்டடாக கிளாஸஸ் பார்க்க சொல்றது. புரியுதாப்பா? நான் இப்பவும் சொல்றேன், இந்த கிளாஸஸ்ல இருந்து நம்ம சொல்ற ஒர்க்ல இருந்து எதை யார் வந்து ஃபுல்லா பண்றீங்களோ அவங்களுக்கு தான்ப்பா ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? ஏன்னா இல்லைன்னா இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக் நடக்கும். இப்போ என்ன பண்ணுவாங்க, இதையே பாதி பேர் பார்த்துட்டு இதான் நம்மளுக்கு தெரியும்ல, இதான் நம்மளுக்கு தெரியும்ல, இது இவ்வளவுதானா, இப்படி பண்ணணுமா, ரைட்டுன்னு ஒரு 2 சமம் பார்த்துட்டு அப்படியே வீடியோ கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இங்க போய் எக்ஸாம்ல கரெக்டா 77ல இருந்து 1 மைனஸ் பண்ணுவாங்க, 76. 2ஆல் டிவைட் பண்ணுவாங்க, 38ன்னு வரும், பக்கத்துல 0 போட்டு விட்டு வந்துருவாங்க. அவ்வளவுதான், ஆன்சர் தப்பு. புரியுதா? இதுக்கு தான் நம்ம ஒரு விஷயத்த எப்ப அதிகமா கவனிக்கிறோமோ, நிறைய விஷயங்கள் நம்ம உள்ள தெரிஞ்சுக்கிறோமோ, அப்பதான் அது அப்படியே நம்மளுக்கு உள்ள போய் ஸ்டோர் ஆகும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் சொல்றோம். ஸோ 77 இன்டூ 5 அப்படின்னா ஆன்சர் போட்டாச்சு. அடுத்து பாருங்க, இப்போ 91 இன்டூ 5. ஓகேவா? இதை என்ன பண்ணணும் நம்ம? 91 மைனஸ் 1 90 டிவைடட் பை 2. 2ஆல் டிவைட் பண்ணா எவ்வளோப்பா? 4 5 45. 45. ஐயோ சாரிப்பா, 45 5 முடிஞ்சா? அடுத்து பாருங்க, 173. 1 மைனஸ் பண்ணுங்க, 172 டிவைடட் பை 2. இப்போ போடுங்க, இப்போ 16. 8 8 2 16. 17ல மிச்சம் 1 இருக்கு, பக்கத்தில் 12,000 6. சரிங்களா? 6 2 12. அப்போ 8 6 5. நம்மளோட கிளாஸஸ் கொஞ்சம் பொறுமையாக தான்ப்பா போகும். நீங்கள் ஏற்கனவே நல்லா தெரிஞ்சவங்களா இருக்கலாம், பாதி படித்தவங்களா இருக்கலாம், 2 3 பரீட்சை எழுதினவங்களா இருக்கலாம். ஸோ நம்மளோட கிளாஸஸ் அப்படிங்கிறது பேசிக்ல இருந்து, எனக்கு மேக்ஸ்னா என்னன்னே தெரியாது சார், எனக்கு மேக்ஸ்னா என்னன்னே தெரியாது, மேக்ஸ் வரவே வராது அப்படின்னு சொல்றவங்கள இருந்து தான் நம்ம இதை ஸ்டார்ட் பண்றோம். ஓகேவா? அதனால தயவு செஞ்சு இந்த பாதி தெரியும், கொஞ்சம் தெரியும், 25க்கு நான் 15 மார்க் எடுத்துருவேன், 10 மார்க் எடுத்துருவேன், நான் வந்து காவாசி படிச்சுட்டேன், முக்காவாசி படிச்சுட்டேன், அரைவாசி படிச்சுட்டேன், இவங்கெல்லாம் தயவு செஞ்சு அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டு நெருப்பு போட்டு எரிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்மளோட லைஃபும் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் ஆகும், நம்மளோட லைஃபும் நம்ம கிட்ட வந்து சேரும். சரிங்களா? ஸோ தயவு செஞ்சு இந்த கொஞ்சம் தெரியும், காவாசி தெரியும் அப்படின்னு பழசே கட்டிக்கிட்டு அழுகாம எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ அடுத்து போடுங்க, 137 இன்டூ 5 136 டிவைடட் பை 2 போட்டோம்னு வைங்களேன், 1 2 2 13 போனா 6 2 12, மிச்சம் 1 போனா 8. ஓகேவா? ஸோ 168 இன்டூ 5. ஓகேவா? இந்த இது பாருங்க, 575. ஓகேவா? 575 ஆட் நம்பர்ல இருக்கு, ஒரு நம்பர் மைனஸ் பண்ணுங்க, 574. 2ஆல டிவைட் பண்ணுங்க, 2 2 4. பக்கத்துல 5ல மிச்சம் 1 இருக்கு, பக்கத்துல போனா 17. அப்ப 2 8 16, பேலன்ஸ் 1 இருக்கு 14. 2 7 14. ஓகேவா? 2 8 7 5. அவ்வளவுதான். முடிஞ்சாப்பா? சிம்பிள். அடுத்து 9வது சம் பாருங்க, 782. கரெக்டா? 1 மைனஸ் பண்ணிக்கிட்டோம், 2ஆல் டிவைட் பண்ணுங்க, 2 3 6. பக்கத்துல 1 18. 2 9 18 1 3 9 1 5. ஓகேவா? ஆன்சர் அவ்வளவுதான், 3915. அடுத்த சம் பாருங்க, 879. 1 மைனஸ் பண்ணிக்கோங்க, 878 டிவைடட் பை 2 போடுங்க, 4 2 8. 3 2 6, மிச்சம் 1 இருக்கு, பக்கத்தில் போட்டால் 18. அப்போ 9 2 18. அப்போ 439, பக்கத்தில் ஒரு 5 சேர்த்துக்கோங்க, 4395 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? சிம்பிள், அவ்வளோதான். இப்போ புரிஞ்சிருச்சாப்பா? ஆட் ஈவன், எந்த நம்பர் கேட்டாலும் 5ஓட மல்டிப்ளை பண்ணுறதுக்கு எந்த நம்பர் கேட்டாலும் அது ஈவன் நம்பராக இருக்குன்னா அந்த நம்பரை 2ஆல வகுத்துட்டு
ஒரு ஜீரோவை சேர்த்துக்கிறீங்க. 2ஆல டிவைட் பண்ணிட்டு ஒரு ஜீரோவை சேர்த்துக்கிறீங்க. இல்ல சார் ஆட் நம்பரா இருக்கு அப்படின்னா கொடுத்துருக்க நம்பர்ல 1 மைனஸ் பண்ணிக்கிறீங்க. திரும்ப 2ஆல அத டிவைட் பண்ணிக்கிறீங்க. அடுத்து ஒரு 5 ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? இந்த இடத்துல 0 கிடையாது. ஜாயின் 5 அப்படிங்கிறத எழுதிக்கோங்கப்பா ஸ்டேட்மெண்ட்ல. ஓகேவா? மெத்தட் அப்படின்னு போட்டு ஆட் நம்பர் போட்டு மெத்தட் அப்படின்னு போட்டு -1 டிவைட் பை 2 ஜாயின் 5 அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. ஓகேவா? ஓகேப்பா. அடுத்து பாருங்க. எண்ட் வித் 5 ஸ்கொயர். ஓகேவா? இது ரொம்ப ஈஸி தான். ஸோ அதாவது ஆன்சர் எண்ட் வித் 5 ஸ்கொயர் அப்படின்னா இப்ப 15 ஸ்கொயர் என்ன? 25 ஸ்கொயர்னா என்ன? 35 ஸ்கொயர்னா என்ன? இந்த மாதிரி 115 ஸ்கொயர்னா என்ன? இந்த மாதிரி ஆன்சர் 5 ஸ்கொயர்ல முடியணும்ப்பா. அவங்க கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் அப்படிங்கிறது அவங்க கேட்டிருக்கக்கூடிய கேள்வி அப்படிங்கிறது 5 ஸ்கொயர்ல எண்ட் ஆச்சு அப்படின்னா ஓகேவா? அதனுடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அந்த ஆன்சர் அதுக்கு வரக்கூடிய ஆன்சர் இப்ப 15 ஸ்கொயர் அப்படின்னு ஒண்ணு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்ப இதுக்கு வரக்கூடிய ஆன்சர் எண்ட் வித் 25. ஆன்சர் ஒன்லி எண்ட் வித் ஏன்னா இங்க 5 ஸ்கொயர் இருக்கா? 5 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 25. ஓகேவா? அப்ப 5 ஸ்கொயர் எண்ட்ல எந்த நம்பர் கேட்டாலுமே ஆன்சரோடைய கடைசி 25 வரும். ஓகேவா? புரியுதாப்பா? ஸோ இப்ப இதுக்கான மெத்தட் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ மெத்தட் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து மேக் 5 ஸ்கொயர் டு 25 ஸ்கொயர். சாரி 25ன்னு வரும். 25 ஓகேவா? ஏன்னா 5 ஸ்கொயர்னாலே 25 தான். அது நம்மளுக்கு தெரியும். நார்மலாவே 5 ஸ்கொயர்னா என்னது? 25. அது நார்மலாவே தெரியும். இப்ப 15 ஸ்கொயர்னு கேட்கறாங்கனாலும் இந்த 5 ஸ்கொயருக்கான வேல்யூ என்ன? 25 தானே? ஓகேவா? இதுக்கு முன்னாடி உள்ளதுக்கான வேல்யூ தான் பார்க்கணும். அப்ப 25ல தான் இது எண்ட் ஆக போகுது அப்படிங்கிறது. ஓகேவா? புரியுதா? அண்ட் மல்டிப்ளை த ரிமைனிங் நம்பர் வித் இட்ஸ் கன்சிக்யூட்டிவ் நம்பர். கன்சிக்யூட்டிவ் நம்பர்னா தொடர் நம்பர்னு அர்த்தம். அடுத்த நம்பர். இப்போ 1 இருக்குன்னா அடுத்து என்ன? 2. புரியுதா? இப்ப 3 இருக்குன்னா 4. 5 இருக்குன்னா 6. புரியுதாப்பா? இதை நான் செஞ்சு காட்டும் போது உங்களுக்கு புரியும். பாருங்க. 15 ஸ்கொயர் இருக்குப்பா. சரிங்களா? 15 ஸ்கொயர் இருக்கு. நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? மேக் 5 ஸ்கொயர் டு 25. கரெக்டா? இப்போ இந்த 15 ஸ்கொயர் இருக்கு. இந்த 15 ஸ்கொயரை நம்ம 2ஆ பிரிச்சுக்கலாமா? இது. ஓகேவா? இந்த 5 ஸ்கொயருக்கு ஃபர்ஸ்ட் இந்த 5 ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. இந்த 5 ஸ்கொயருக்கு என்ன ஆன்சர் வரும்? 25. இது நம்மளுக்கு கன்ஃபார்மா தெரியும். விட்டுருங்க. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க 1 இருக்கு பாத்தீங்களா? அடுத்து நம்ம என்ன சொல்லியிருக்காங்க? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. செகண்ட் ரூல் பாருங்க. மல்டிப்ளை த ரிமைனிங் நம்பர் வித் இட்ஸ் கன்சிக்யூட்டிவ் டேர்ம். ஓகேவா? அதாவது பேலன்ஸ் எத்தனை நம்பர் இருக்கோ இந்த 5 ஸ்கொயருக்கு நம்ம இதை போட்டோம். ஓகேவா? ஓ ஓ ஓ ஓ சாரிப்பா. பிரிண்டிங் மிஸ்டேக் ஆயிருச்சா? ஓகேப்பா. நான் சொல்றேன். இந்த கொஸ்டினை எழுதிடாதீங்க. இதெல்லாம் தப்பா இருக்கு. நான் உங்களுக்கு எல்லாமே எழுதியே உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? இப்ப 15 ஸ்கொயர். சரிங்களா? இப்ப இந்த 5 ஸ்கொயருக்கு 25 போட்டீங்க. பேலன்ஸ் என்ன நம்பர் இருக்கோ அதை அதனுடைய தொடர் எண்ணால கன்சிக்யூட்டிவ் நம்பரால மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 1க்கு அடுத்த எண் என்ன? தொடர் எண் என்ன? 2. அப்போ 1 இன்டூ 2 எவ்வளோப்பா? 2. 225. இதான் ஆன்சர். புரியுதா? புரியுதாப்பா? இப்போ பாருங்க. அடுத்த கொஸ்டின் சொல்றேன் பாருங்க. 12th கொஸ்டின் பார்த்துக்கோங்க. 35 ஸ்கொயர். என்னப்பா பண்ணணும்? இந்த 5 ஸ்கொயருக்கு 25 முதல்ல போட்டுக்கோங்க. கொஞ்சம் தள்ளி போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ 3 இருக்கு. பேலன்ஸ் என்ன நம்பர் இருக்கு? 3 இருக்கு. 3க்கு அடுத்த நம்பர் என்னப்பா? 4. இப்போ 3 இன்டூ 4 எவ்வளோ? 12. அப்போ 12 முன்னாடி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். புரியுதாப்பா? 5 ஸ்கொயருக்கு 25ன்னு முதல்ல எடுத்து எழுதிடுறோம். ஓகேவா? பேலன்ஸ் அதுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதோட கன்சிக்யூட்டிவ் டேர்ம் அடுத்த நம்பர் என்ன வருமோ? இப்ப 4னா அடுத்த நம்பர். சாரிப்பா. ஒரு நிமிஷம். ஓகே. இப்ப 3க்கு அடுத்த நம்பர் என்ன? 4. அப்ப 3 இன்டூ 4 12. அவ்வளவுதான். புரியுதாப்பா? இப்ப அடுத்த சம் பாருங்க. ஸோ இது வந்து நான் டைப் பண்ணிட்டு தான் வந்தேன். ஏதோ கொஞ்சம் ஏன்னா இன்னைக்கு ஷட் டவுன் வேற. அதனால தான் கொஞ்சம் அவசர அவசரமா ஏர்லி மார்னிங்கே எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால தான்ப்பா. ஸோ இப்போ அடுத்த தேர்ட் சம் பாருங்க. 55 ஸ்கொயர். ஓகேவாப்பா? 55 ஸ்கொயர்னு வந்திருக்கு. இப்போ 5 ஸ்கொயர் என்னது? 25. எழுதிக்கோங்க. சைடில் இந்த 5 இருக்குப்பா பேலன்ஸ். 5ஓட கன்சிக்யூட்டிவ் டேர்ம் அடுத்த நம்பர் என்ன? 6. 5 இன்டூ 6 30. 30 முன்னாடி போட்டுக்கோங்க. 3025. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? ஃபோர்த் சம் பாருங்க. 75 ஸ்கொயர். ஓகேவா? இதெல்லாம் தப்பாயிருச்சுப்பா. இதை அடிச்சுக்கோங்க. சாரி இதை எழுத வேணாம். நான் என்ன நம்பர் சொல்றேனோ அதை எழுதிக்கோங்க. அப்படியே கொஸ்டின் நம்பரை போட்டு வரிசையா. இப்போ 75 ஸ்கொயர்னு இருக்குப்பா. இப்போ இந்த 5 ஸ்கொயருக்கு என்னது நம்மளுக்கு தெரியும்? 25. 7க்கு என்ன அடுத்த நம்பர்? 8.
7 8 எவ்வளோ 56. இப்ப தெரியுதா நான் எதுக்காக உங்களை டேபிள்ஸ் வாய்ப்பாடு ஸ்கொயர் கியூப்லாம் எழுத சொன்னேன்னு. இப்ப இந்த 7 8 அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியணும். எதுல எவ்வளோ பெரிய நம்பர்னாலும் நம்ம இந்த ஸ்கொயர்ல கண்டுபிடிக்கலாம். ஆனா உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். புரியுதா ஏங்கிறது உங்களுக்கு போக போக புரியும் பாருங்க. இப்ப அடுத்த நம்பர் பாருங்க 95 ஸ்கொயர். ஓகேவா இந்த 5 ஸ்கொயருக்கு 25 நம்மளுக்கு தெரியும். இப்போ 9க்கு அடுத்த நம்பர் என்னப்பா 10. 9 இன்டூ 10 90. 925. ஓகேவா ஸோ அடுத்து 16வது கொஸ்டின். அடுத்து இப்போ 5 சம் இது ஃபுல்லாமே 2 டிஜிட்ல பார்த்தாச்சு. சரிங்களா இப்போ 3 டிஜிட் சொல்றேன் பாருங்க. ஓகேவா இப்போ பாருங்க 125 ஸ்கொயர். எத்தனை டிஜிட் வேணா பண்ணலாம்ப்பா. ஆனா மல்டிப்ளிகேஷன்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா இந்த 5 ஸ்கொயருக்கு 25 ஈஸியா எடுத்து போட்டுருவோம். இப்போ அடுத்து இங்க 12 இருக்கு. அடுத்த நம்பர் 13ஓட நம்ம மல்டிப்ளை பண்ணணும். புரியுதா இப்போ இந்த 5 ஸ்கொயருக்கு என்னது 25 எடுத்து போட்டாச்சு. இந்த 12க்கு அடுத்த நம்பர் என்ன 13. இப்போ 12 இன்டூ 13 எவ்வளோ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அப்ப மல்டிப்ளிகேஷன்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். சரிங்களா 12 இன்டூ 13 156. சரிங்களா அப்ப 15,625 தான் ஆன்சர். ஓகேவா ஸோ இதான் கரெக்டான ஆன்சர். நீங்க செக் பண்ணி கூட பார்க்கலாம். ஸோ இதுக்கு தான் உங்களை மல்டிப்ளிகேஷன்ல நீங்க தரோவா இருங்க அப்படின்னு வந்து நான் சொல்றேன். சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. ஸோ அடுத்த சம் பாருங்க 145 ஸ்கொயர் சீக்வல் டு என்ன வரும் 5 ஸ்கொயர் அப்படிங்கிறது 25 எழுதியாச்சு. ஓகேவா கீழே 14க்கு அடுத்த நம்பர் என்ன 15. 14 இன்டூ 15 எவ்வளோப்பா 210. ஓகேவா இது ஹோல் ஸ்கொயரா இருக்கணும்ப்பா. வெறும் 5க்கு மட்டும் தனியா இருக்கக்கூடாது. இப்போ 145 ஸ்கொயர் அப்படின்னா இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இது ஸ்கொயர். ஓகேவா அந்த மாதிரி. அடுத்து பாருங்க இப்ப இந்த மாதிரி 14 15 17 போகும்போது உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் ஸ்ட்ராங்கா தெரியணும். சரிங்களா அதுக்காக தான் உங்களை டேபிள் வந்து நம்ம எழுத சொன்னது. ஓகேவா அதை தயவு செஞ்சு எல்லாரும் எழுதிருங்க. அதை நான் சொல்ற மாதிரி டெய்லி ரொட்டீனாவும் பண்ணுங்க. 17க்கு அடுத்த நம்பர் என்னப்பா 18. 17 இன்டூ 18 என்னது 306. அப்ப 3062 ஆன்சர். ஓகேவா அடுத்து பாருங்க 588 இன்டூ 5. சாரி இது பழைய கொஸ்டினோ சாரிப்பா இதை அடிச்சுக்கோங்க. 9th கொஸ்டின் சொல்றேன். மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 20 சம்முக்கு மேல நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா அதுல ஒரு 30 சம் பார்த்துருக்கோம்ப்பா. இந்த 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 ஒரு கிளாஸ்ல உங்களுக்கு 30 சம் பார்த்துருக்கோம். இது போக நான் 15 சம் ஹோம் ஒர்க்கும் தரப்போறேன். இது ரெண்டே நீங்க முடிச்சிட்டீங்கனாலே இதுக்கு மேல இந்த ஏரியால ஒண்ணுமே கிடையாது. நீங்க என்ன கேட்டாலும் நீங்க உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆயிரும். ஆனா என்ன இதை நீங்க அப்பப்ப அடுத்த ஒரு 10 டேஸ்க்கு நீங்க கொஞ்சம் ரெகுலரா இதை எடுத்து பார்க்கணும். ஓகேவா பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு இதுல இருந்து பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா 195 ஸ்கொயர் அப்படின்னா இது என்ன ஆகும் 5 ஸ்கொயர் அப்படிங்கிறது 25. இந்த 19க்கு அடுத்த நம்பர் என்னப்பா 20. அப்ப 380. ஓகேவா நான் இந்த நான் செம்மையே நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாத்தீங்களா. இதையே இன்னைக்கு ஒரு 2-3 தடவை திரும்ப நீங்களா போட்டு பாருங்க. புரியுதா அப்பதான் உங்களுக்கு அது நல்லா போய் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகி உங்களோட மைண்ட்ல சப்கான்சியஸ்ல போய் நிற்கும். சரிங்களா உங்களோட ஆள் மனசுல பதியணும் எதா இருந்தாலும். அப்பதான் நீங்க எக்ஸாம்ல உட்கார்ந்து இருக்கும் போது உங்களை அறியாமே அது தன்னால வெளியே வரும். புரியுதா நீங்க மேலோட்டமா எதையுமே படிச்சீங்கன்னா நீங்க எக்ஸாம்ல போய் உட்காந்து ஒரு 1/4 மணி நேரம் முட்டிக்கிட்டு இருப்பீங்க. 5 ஸ்கொயர் என்ன வரும் 25 ஸ்கொயர் என்ன வரும் 35 ஸ்கொயர் என்ன வரும் அப்படின்னு. ஓகேவா நீங்க ரிப்பீட்டடா ட்ரெயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான். ஓகே ஒரு வண்டி ஓட்டுறீங்க டக்குன்னு ஒரு நாயோ ஏதோ உள்ள வந்துருச்சு டக்குன்னு பிரேக் போடுறீங்க. நீங்க அந்த இடத்துல யோசிச்சா போடுறீங்க கிடையாது. நீங்க முன்னாடியே பிரேக் போட்டு உங்களோட ஆள் மனசுல பதிஞ்சிருச்சு. ஏதாவது ஆப்ஜெக்ட் உள்ள வருது ஒரு இடத்துல நம்ம நிக்கணும் திடீர்னு யாராவது உள்ள வந்துட்டாங்க திடீர்னு ஏதாவது வண்டி கிராஸ் ஆகுதுன்னா டக்குன்னு நம்ம பிரேக் போடணும் அப்படிங்கிறது உங்களுடைய சப்கான்சியஸ்ல அது ரிஜிஸ்டர் ஆகிருச்சு. சரிங்களா திடீர்னு ஒரு கொசு கடிச்சா டக்குன்னு இப்படி கையை வச்சு அடிக்கிறோம் தூக்கத்துல இருந்தாலும் அடிக்கிறோம். அப்ப நம்மளை ஏதோ ஒன்று அஃபெக்ட் பண்ணுது ஏதோ ஒன்று கடிக்கும் போது நம்ம இந்த கையை வச்சு அதை அடிக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட சப்கான்சியஸ்ல அது ரிஜிஸ்டர் ஆயிருச்சு. ஓகேவா அதனாலதான் அது உங்களை அறியாமையே வெளியே வருது. அந்த லெவலுக்கு நீங்க மேக்ஸை கொண்டு வரணும். ஓகேவா முக்கியமா இந்த பேசிக்கை. ஓகேவா டாபிக் கூட நீங்க அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ண வேணாம். இந்த பேசிக்கை நீங்க ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா உங்க டக்குன்னு போட்டு போய்கிட்டே இருப்பீங்க. புரியுதாப்பா நான் சொல்ற விஷயங்கள் இப்போ உங்களுக்கு புரியாது. இன்னும் ஒரு 4 மாசம் கழிச்சு உங்களுக்கு தெளிவா புரியும். ஸோ தயவு செஞ்சு நம்மளை நம்பி கரெக்டா ஃபாலோ மட்டும் பண்ணுங்க போதும். ஓகேவா ஸோ அடுத்து பாருங்க 105 ஸ்கொயர் இப்படி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ பாருங்கப்பா இது 5 ஸ்கொயர் என்னது 25. 10க்கு அடுத்த நம்பர் என்ன 11. அப்ப 110. அவ்வளவுதான் ஆன்சர். புரியுதாப்பா இவ்வளவுதான் சிம்பிள். இப்ப நம்ம வந்து மல்டிபிள் ஆஃப் 5 பார்த்திருக்கோம். ஆட் நம்பருக்கு ஒரு ரூல் பார்த்திருக்கோம். ஈவன் நம்பருக்கு ஒரு ரூல்ல வந்து பார்த்திருக்கோம். அதை தெளிவா பார்த்துக்கோங்க. அடுத்து 5 ஸ்கொயர்
ஓகேவா? எண்டிங் வித் 5 ஸ்கொயர் எந்த ஒரு எண்ணா இருந்தாலும் அது 5 ஸ்கொயர்ல முடிஞ்சுச்சு அப்படின்னா, சரிங்களா? கேட்டிருக்கக்கூடிய ஸ்கொயர் நம்பர்ல 5ல முடியுது அப்படின்னா, அத எப்படி வந்து நம்ம ஷார்ட்கட்டா பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்திருக்கோம். சரிங்களா? 5 ஸ்கொயருக்கு டைரக்ட்டா 25 போட்டுட்டு, அதுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ, அதனுடைய தொடர் எண், அதனுடைய அடுத்த எண், அதனுடைய கன்சிக்யூட்டிவ் நம்பரோட அத மல்டிப்ளை பண்ணி அத முன்னாடி போட்டுறணும். சரிங்களா? அவ்வளோதான். ஓகேவாப்பா? ஸோ இது இன்னைக்கான ஹோம்வொர்க். இத அப்படியே வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இல்ல அப்படியே பாஸ் பண்ணி ஒன் பை ஒன்னா எழுதிக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7 ஓகேவாப்பா? அடுத்து அப்படியே பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க. சரிங்களா? 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 ஓகேவா? கைப்பட எழுதுங்கப்பா. தயவு செஞ்சு ஸ்கிரீன்ஷாட் எடுக்காதீங்க. நானே தப்பா சொல்லிட்டேன். ஏன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்தீங்க அப்படின்னா, அது கடைசி வரைக்கும் எக்ஸாமுக்கு நீங்க போற அன்னைக்கு காலையில வரைக்கும் உங்களோட ஃபோன்ல ஸ்கிரீன்ஷாட்டா அது இருக்கும். சரிங்களா? ஸ்கிரீன்ஷாட்டா இருக்கும். அவ்வளோதான். சரிங்களா? அதனால இப்படியே கைப்பட பாஸ் பண்ணி எழுதிட்டு அடுத்த இதுக்கு ரீவைண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஒண்ணும் அவசரம் இல்ல. ஓகேவாப்பா? அடுத்து இது கிளாஸ் 1க்கான ஹோம்வொர்க். ஓகேவாப்பா? நெறைய பேர் வந்து நம்மளோட எப்படி சொல்றது? நம்மளோட கமெண்ட்லயே வந்து டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணி தான் போட்டிருந்தீங்க. சூப்பர். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாரி கன்டின்யூ பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அத வந்து நெறைய பேர் எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க தயவு செஞ்சு. எல்லாரும் கமெண்ட்ட போய் பாருங்க. எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நீங்க என்ன தப்பு பண்றீங்க? மத்தவங்க எது சரியா பண்றாங்க? அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? ஸோ அதே மாரி நீங்க எந்த விஷயங்கள் சரியா பண்றீங்க மத்தவங்கள விட அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் பண்ணுங்க. எல்லாரும் போய் கமெண்ட்ட பாருங்க. ஓகேவாப்பா? ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சம் வந்து 18 -8 பிளஸ் 4 அப்படின்னு குடுத்துருக்காங்கப்பா. மொத ஸ்டெப்பே என்ன? இந்த மைனஸையும் பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் இன்டூ மைனஸ் என்னப்பா? பிளஸ். அப்ப இது எப்படி வரும்? 18 + 8 + 4ன்னு வருமா? ஆன்சர் என்ன? 18 8 26 + 4 30 ஆன்சர். ஓகேவாப்பா? கரெக்ட் ஆன்சர் 30. சரிங்களா? அடுத்து பாருங்க -12/6 இங்க பிளஸ் இருக்கு. அப்ப 2 எத எங்க பிளஸ் இன்டூ மைனஸ் என்ன? -2 அவ்வளவுதான். சரிங்களாப்பா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. 13 + 4 -5 + 7 இதுல என்ன பண்றீங்கன்னா பிளஸ்ஸ ஃபுல்லா ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஓகேவா? 13 + 7 எவ்வளோ? 20. 20 + 4 13 + 7 20. 20 + 4 எவ்வளோ? 24 -5 = 19. 19 ஆன்சர். பிளஸ் வருமா? மைனஸ் வருமா சார்? பிளஸ் தானே இங்க இருக்கு. பிளஸ் இன்டூ மைனஸ் அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம மைனஸ் பண்றோம். சப்ராக்ஷன் ரூல் படி ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் சைன் இருக்கிறதுனால அதை மைனஸ் பண்ணிக்கிறோம். ஆனா பெரிய நம்பரோட சிம்பிள் போடணுங்கிற பேர்ல 24ஓட சிம்பிள் பிளஸ் நம்ம போட்டுக்கிறோம். ஓகேவா? அடுத்து 4வது சம் பாருங்க. -33 டிவைடட் பை -3 -11 ஓகேவா? இது எப்படிப்பா அடியும்? மைனஸும் ஃபர்ஸ்ட் கேன்சல் ஆயிரும். 1 3 3 11 3 33 அப்ப இது எப்படி இருக்கும்? +11 -11ன்னு இருக்கும். ஈக்குவல் டு ஆன்சர் 0. ஓகேவா? இதை நீங்க எல்சிஎம் எடுத்து பண்ணாலும் இதே தான் வரும். சரிங்களா? எந்த கன்ஃபியூஷனும் வேணாம். இப்ப -33ன்னு இருக்கு அப்படின்னா எல்சிஎம் எடுக்கும்போது இந்த மைனஸோட எடுக்கணும். ஓகேவா? வெறும் 3 மட்டும் எடுத்துறக்கூடாது. வெறும் 3 எடுத்தா நீங்க எப்படி போடுவீங்க? இப்ப வெறும் 3 எடுத்தீங்கன்னு வைங்களேன், கீழ -3 இருக்கு. வெறும் 3 எடுத்தீங்கன்னா -33 -33ன்னு போடுவீங்க. புரியுதா? நீங்க இப்படி போடும்போது உங்களுக்கு என்ன ஆன்சர் வராது. உங்களுக்கு இது வந்து பிளஸ் ஆயிரும். மைனஸ் இன்டு மைனஸ் ஆகும்போது இப்ப பிளஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா +66ன்னு வந்துரும். ஆன்சர் வராது. ஆனா இப்படி போடக்கூடாது. என்ன பண்ணணும்? இந்த சிம்பிள மைனஸோட எடுக்கணும். இப்ப கீழ -3 இருக்கு. இது -33 இந்த இடத்துல -11 ஆல்ரெடி இருக்கு. அப்ப இந்த -3 அதோட மல்டிப்ளை ஆகும்போது +33 மாறிரும். புரியுதாப்பா? சைனோட எடுக்கணும். வெறும் 3 மட்டும் எடுத்துறக்கூடாது எல்சிஎம் எடுக்கும்போது. சைனோட எடுத்தீங்கன்னா ஆன்சர் கரெக்ட்டா வரும். சரிங்களா? அப்ப 0/-3ன்னு வரும். 0வ எதால வகுத்தாலும் ஆன்சர் என்னது? 0 தான். ஓகேவாப்பா? ஸோ அப்ப அதனுடைய ஆன்சர் 0. அடுத்த நம்பர் பாருங்க. 58 டிவைடட் பை 29 மைனஸ்ல இருக்கு. +3 ஓகேவாப்பா? அதே மெத்தட் தான். இப்ப இது 1, 2 ஒரு 29 29 2 29 58 கரெக்ட்டா? இப்ப இது பிளஸ், மைனஸ். இந்த இடத்துல என்ன வரும்? நம்மளுக்கு மைனஸ் தான் வரும். ஏன்னா பிளஸ், மைனஸ் இருந்துச்சு. பிளஸ் இன்டூ மைனஸ் என்னது? -2 +3ன்னு இருக்கும். அப்ப ஆன்சர் +1. ஓகேவாப்பா? இந்த இடத்துல ஒரு சில பேர் வந்து -1 போட்டிருந்தீங்க. ஆனா இந்த இடத்துல நம்மளுக்கு +1 தான் வரும். சரிங்களா? ஏன்னா பெரிய நம்பரோட சைன் அப்படிங்கிறது நம்மளுக்கு பிளஸ் தான். ஓகேவா? ஸோ இதோட முடிஞ்சுச்சு. இந்த டெய்லி ரொட்டீன மறந்துறாதீங்க. ஸோ அத சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் லாஸ்ட்டா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அ
அண்ட் அதே மாதிரி இந்த டெய்லி ரொட்டீனை டெய்லி ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களாப்பா? ஸோ போன கிளாஸ்க்கான ஹோம்ஒர்க்கான ஆன்சர் கொடுத்துட்டேன். இந்த கிளாஸ்க்கான ஹோம்ஒர்க் கொடுத்துட்டேன். ஷார்ட்கட் கொடுத்தாச்சு. ஸோ டெய்லி ரொட்டீனை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கிளாஸ் தான். நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ சம்ஸ் வந்து உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிருக்கேன். இவ்வளோ எக்ஸாம்பிள். சரிங்களா? ஏன்னா எல்லாரும் வந்து அந்த ஷார்ட்கட் தெரிஞ்சோன்னா அவ்வளோதானா அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனா உங்களுக்கு அங்கே போய் ஞாபகம் வராது. சரிங்களா? இது ரிப்பீட்டடா நீங்க போட்டுக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு மட்டும் நம்ம போட்டிருக்கக்கூடிய இந்த 30 மாடல், இது போக நான் ஹோம்ஒர்க் கொடுக்கக்கூடிய 15 மாடல், மொத்தம் இந்த 45 மாடலை குறைஞ்சது 2 இல்ல 3 தடவை போட்டுருங்க. சரிங்களா? ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. எவ்வளோ ஈஸிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதிகபட்சம் 20 மினிட்ஸ்ல நீங்க போட்டு முடிச்சிடலாம். டக்கு 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 டக்குன்னு போட்டா. ஓகேவா? இப்போதைக்கு கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. 2 டிஜிட் நம்பரை ஸ்கொயர்ல 2 டிஜிட் நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போதெல்லாம் இப்போ 12 இன்டூ 13, 14 இன்டூ 15, 17 இன்டூ 18 இப்படி நீங்க உங்களுக்கு எந்த நம்பர் வேணாலும் நீங்க எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? மேக்ஸ் அப்படிங்கிறது என்ன தெரியுமாப்பா? உங்களுக்கு நாங்க கொடுக்குற கிளாஸஸ் ஹோம்ஒர்க்கை தாண்டி நீங்களா ஒரு ஸ்டெப் யோசிக்கிறீங்க இல்லையா? இப்போ நான் இங்க கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்கேன்? 10 இன்டூ 5ன்னு கொடுத்துருக்கேன். சரிப்பா. இப்ப 15 இன்டூ 5 இப்ப இல்ல 12 இன்டூ 5ன்னு போட்டா எப்படி ஒரு ஆன்சர்? அப்படின்னு நீங்களா போட்டு பார்க்கணும். நீங்களா ஒரு நம்பரை உருவாக்கணும். சரியா? அப்பதான் நீங்க மேக்ஸ் அப்படிங்கிற அந்த ஏரியாவுக்குள்ளேயே வருவீங்க. சரிங்களா? இப்ப 14 இன்டூ 5ன்னா என்னப்பா வரும்? 10 இன்டூ 5 சார் கொடுத்துருக்காரு. இப்ப 14 இன்டூ 5ன்னு போட்டு பார்க்குறோம். அது ஈவன் தானே? ஆன்சர் கரெக்டா வருதான்னு பார்ப்போம். அப்படின்னு நீங்க டெஸ்ட் பண்ணணும். புரியுதா? இந்த மாதிரி ஷார்ட்கட் விஷயங்களெல்லாம் நீங்க டெஸ்ட் பண்ணணும். நீங்க நிறைய இந்த மாதிரி பண்ண தான் உங்களுக்கு அது ஸ்டோர் ஆகும். ஓகேவாப்பா? ஸோ அதை மட்டும் மறந்துடாதீங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. கான்ஃபிடென்ட்டா இருங்க. கண்டிப்பா இந்த வருஷம் உங்களுக்கான வருஷம். வரப்போற குரூப் 4ல மேக்ஸ்ல 25 அவுட் ஆஃப் 25 கண்டிப்பா அடிக்கிறோம். சரிங்களா? சரி, ஓகே. தேங்க்யூ. ஸோ எல்லாருமே நோட்ல மறக்காம இதை எழுதிருங்க. நோட்டை கம்பல்சரி கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கப்பா. நோட் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா நம்மளால எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் உங்க சார்பாக எடுத்துக்க முடியாது. ஓகேவா? நோட் கம்பல்சரியா ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ஓகே. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம். ஆல் த பெஸ்ட்.